நாளைக்கு நீங்க ஜமீன்ல தானே இருப்பீங்க, வெளியே எங்கேயும் போயிட மாட்டீங்கல்ல? உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு போன்ல சொன்னா பார்த்தாதாமா? எதுக்காக நீ இம்புட்டு தூரம் வரணும்? இல்லைங்கய்யா, போன்ல பேச வேண்டான்னு இருக்கேன். நேர்ல பார்த்து தான் பேசணும். ஏன்னா நான் வர காரியம் பெருசு. சரிம்மா, வா. நாளைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன், பேசலாம். சரிங்கய்யா, நாளைக்கு நான் வந்து நேர்ல பேசுறேன். ஏற்கனவே இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு. இந்த நேரத்துல இந்த குட்டி பிசாசைய இங்க வர நடம் பிடிக்குது. சரி, நாளைக்கு பார்ப்போம். என்னங்க, என்னாச்சுங்க? போன்ல யாரு? டேய் அசோக், டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. சரிங்க பெரியப்பா. பெரியா, ஒரு நிமிஷம். அர்ப்பணம் கொடுத்து முடிச்சிட்டேன். எல்லாரும் சேர்ந்து போலாம். வந்ததும் வந்துட்டீங்க, பொங்கல் சாப்பிட்டுட்டு போங்க. இருங்க. இந்தாங்க, நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. டேய், சாப்பிடுங்க பெரியப்பா. எங்க அக்காவும் மாமாவும் எனக்கும் கௌரிக்கும் சாமி மாதிரி. அவங்க விபத்துல இறக்கல, யாரோ கொன்னுட்டாங்கன்னு அப்போ ஊருக்குள்ள பேசிக்குவாங்க. அது உண்மையா இருந்தா அவங்க நினைவு நாளான இன்னைக்கு நான் சொல்றேன், என் அக்கா மாமாவை கொன்னவங்களுக்கும் கொடூரமான சாவுதான் கிடைக்கும். மாமா, பெரியா, என்னாச்சு? பெரியப்பா, பாத்து பாத்துங்க. தண்ணி குடிங்க. நீங்க தண்ணி குடிங்க. என்ன பெரியா, உங்களுக்கும் எங்க அக்கா மாமாவோட நினைப்பு வந்துருச்சா? ஆமா, இருக்கலாம். அத்தை, நீங்க பொங்கல் சாப்பிடுறீங்களா? எனக்கு இனிப்பு ஆகாது, வேண்டாம். வாங்க. அவங்க சொன்ன மாதிரி பெரியப்பாவும் நடந்துக்கிறாரு. பார்க்கலாம், கண்டுபிடிக்கிறேன். துர்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பொங்கல் கூட, நான் சாப்பிட்றேன். கொடு. இந்தாங்க. சரி துர்கா, நான் ரூம்ல போய் உட்காந்து சாப்பிட்றேன். அக்கா இருங்க.
பொங்கலாம் பொங்கல். எவ்வளவு நக்கல் அவளுக்கு. ச்சே. அதை விடுங்க. போன்ல யாரு? அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க முகமே சரியில்லை. கௌரி தான் போன் பண்ணா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராளாம். அவ வந்தா துர்காவை தானே பார்க்க வருவா. அதை எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும்? அதோட அவகிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க. அவ துர்காவை பார்க்க வரலையா, என்னதான் பார்க்க வராளாம். உங்களையா? ஆமா. உங்களை எதுக்கு பார்க்க வரா? ஏதோ கோயில் விஷயமா ஒரு முக்கியமான பொருள் அவகிட்ட இருக்கா, அத என்கிட்ட கொடுக்கணுமா. அதோட இல்லாம ஒரு ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்றா. ரகசியமா? ஏற்கனவே அவளோட சித்திக்காரி இருந்துட்டு ரகசியமா 1000 விஷயம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப புதுசா இவளும் கிளம்பிட்டாளா? நாம தான் அவளோட அப்பனாத்தால கொன்னோம். நாம பார்த்து பிறந்ததெல்லாம் நமக்கு வந்து பாடம் எடுக்க போகுதா? அண்ணே, அவ வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த குட்டி சாத்தான விரட்டி அடிச்சிடணும். அத பாத்துக்கலாம்டா. ஆனா டிவில வர சீரியல் கதைன்னு துர்கா சொன்னது இப்போ தர்ப்பணம் அர்ப்பணம்னு நம்மள குழப்பினது, கௌரி போன் பண்ணி ரகசியம் சொல்லணும்னு சொன்னது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு தெரியுது. அதுக்கு துர்கா அச்சாரம் போடுறாளோன்னு தோணுதுடா. ஏன்னா கௌரி தன்னிச்சையா எனக்கு போன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. துர்கா சொல்லிதான் போன் பண்ணிருப்பா. போன் வந்து நான் தனியா போய் பேசினப்ப எனக்கு கௌரி தான் கால் பண்ணிருப்பான்னு கண்டிப்பா அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு கௌரி வந்து என்ன பொருளை கொடுத்து அப்படி என்ன ரகசியம் சொல்ல போறான்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட மூவ் என்னன்னு முடிவு பண்ணுவோம். ஆஹா, துர்கா கௌரிய வர வச்சு தன்னோட அடுத்த திருவிளையாடல ஆட போறா. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க இப்பவே ஆர்வமா இருக்கே. எப்படியோ கனகா தினம் தினம் நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கா. வாங்கம்மா. கௌரி, கௌரி, நான் சொன்னபடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கல? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். பெரியய்யா வீட்டுல இருக்காரா? ஆமா, உன்னை எதிர்பார்த்துதான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னத்தை கொண்டு வர போறியோ, அப்படி என்ன ரகசியத்தை சொல்ல போறியோன்னு பயத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ராசன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்கம்மா. சரி வாங்க உள்ள போலாம். சரிம்மா. பெரியய்யா வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும். தனியாவா? துர்காம்மா, பாத்தீங்களா? இத்தனை நாளா கனகாவே அட்டாக் பண்ணிட்டு இருந்தா, இப்ப கௌரிய ஏவி விடுறாளோ? உள்ள போய் என்ன ரகசியத்தை போட்டு உடைக்க போறாளோ தெரியலையே. இத்தனை அடி வாங்கியும் ஒரு சின்ன நெஞ்சு வலி கூட வராம இப்படிதான்
என்னதான் இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ தெரியல. இன்னைக்கு ஆவுடையோட தலை உருள போகுது. சொல்லு கௌரி, என்கிட்ட என்ன சொல்லணும்? என்ன பொருளை ஒப்படைக்க வந்திருக்க? இந்த சாவி 12 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் சிலையை திருடுறதுக்காக சாண்டி கிட்ட கொடுத்ததாச்சே, இவகிட்ட எப்படி? இது எங்க அப்பா எழுதின லெட்டர். என்னது? உங்க அப்பா எழுதின லெட்டரா? யாருக்கு எழுதினது? உங்களுக்கு தாங்க ஐயா. எனக்கா? ஆமாங்க ஐயா, எங்க அப்பா உங்களுக்கு எழுதின லெட்டர். இத்தனை நாளா இந்த லெட்டர் எங்க இருந்துச்சு, இது எப்படி எனக்கு கிடைச்சது, இப்படியெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி என் மனசுல இருக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிற பெரியய்யா. சொல்லு. பெரியய்யா, நான் பிறக்கிறப்பவே எங்க அப்பா அம்மா உசுர வாங்கிட்டு தான் பிறந்தேன்னு ஊருக்குள்ள என் காது படவே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே என் அப்பா அம்மா எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. என் சித்திக்கும் இத பத்தி ஒன்னும் தெரியல. ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். என் அப்பா அம்மா இறந்ததுக்கு பின்னாடி கை குழந்தையா இருந்த என்னை வளர்க்கறதுக்காக துர்கா சித்தி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பாடுவாரோ தாய்மடி தேடி அலைந்தேனே, தாய் முகம் நீரினில் கண்டேனே, அம்மா என்று சொல்ல ஆசை நெஞ்சில் துள்ள, கண்கள் அம்மாவென கொஞ்சும் ஆனால் பின் வாங்கிடும் நெஞ்சம்.
மலர்ந்தாய் ஏன் என்னை பிரிந்தாய் பாரம் ஆனேனோ கருவில் தாயும் தாயில்லை அருகில் நீ இன்றி நான் இல்லை நாம் இன்றி வாழ்வில்லை கௌரிமா, பசிக்குதா செல்லம்? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பக்கத்துல டீ கடை இருக்கும், அங்க உனக்கு பால் வாங்கி தரேன். அழாத பாப்பா. மச்சான், சரக்கு இன்னும் மிச்சம் இருக்குடா. ஆனா ஊறுகாய் தான் இல்ல. ஊறுகாய் தானே, இதோ அங்க வருது பாரு. அண்ணா, பக்கத்துல டீ கடை ஏதாச்சும் இருக்குங்களா? குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கணும். பால் தானே, நான் வாங்கி தர்றேன். குழந்தை எங்கிட்ட கொடு. குழந்தைய குடுன்னு சொல்றல, குடுமா. கொடு கொடு. குழந்தைய குடு, குழந்தைய குடு, குழந்தைய கொடு, நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணாத நில்லு. ஏய் இல்லடி இல்ல. எங்க போனா? அந்த பக்கம் போயிருப்பா. அங்கதானே போயிருப்பா. இல்ல. கௌரிக்கண்ணு, அழாதரா. சத்தம் கேட்டா அவனுங்க நம்மள கண்டுபிடிச்சு வந்துருவானுங்க. எங்கடா ஆளை காணோம்? கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவனுங்க போனதும் சித்தி உனக்கு பால் வாங்கி தந்துடுறேன். எங்கடா காணோம்? வா, அந்த பக்கம் ஓடி இருப்பா. விடக்கூடாது அவளை. மாசாணி அம்மா, எங்களை காப்பாத்து. நடுஜாம ஆயிடுச்சு. இப்ப எங்க போய் நான் உனக்கு பால் வாங்கி தருவேன்? பசியில குழந்தை இப்படி துடிக்கிறாளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அக்கம் பக்கம் வீடு இருந்தாவாச்சு கதவை தட்டி கேட்கலாம். ஐயோ, குழந்தை அழறாளே, பாலுக்கு எங்க போவேன்? தாயி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற தாயி? விறகு வெட்ட வந்த. விறகு இடைக்கு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த போது 2 ரவுடி பசங்க துரத்துனாங்க. இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். குழந்தை பசியில அழுவுறா. இந்த நேரத்துல நான் எங்க போய் பால் வாங்கி கொடுப்பேன்? வேற வழி தெரியாம மாசாணி அம்மாவை வேண்டிட்டு இருக்கேன். நானும் பச்சை குழந்தைக்கு தாய் தான். குழந்தைய கொடு, நான் பால் கொடுக்கறேன். வாமா. இதுல கட்டு சோறு இருக்கு,
பசியில இருப்ப, நீ சாப்பிடு. அதுக்குள்ள குழந்தைக்கு நான் பால் கொடுக்கறேன். ஆராரீராரோ, யாரோ யார் பாடுவாரோ, தாய்மடி தேடி அலைந்தேனே, தாய் முகம் நீரினில் கண்டேனே, அம்மா என்று சொல்ல ஆசை நெஞ்சில் துள்ள, கண்கள் அம்மாவென கொஞ்சும், ஆனால் பின் வாங்கிடும் நெஞ்சம். வா தாயி, உன்னை வீட்ல விட்டுட்டு போறேன். வா தாயி, போலாம். இந்த கதையெல்லாம் எதுக்காக இவ நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கா? ஒருவேளை இவ அப்பனை நாம தான் கொன்னோன்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல உன்னால நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோன்னு மறைமுகமா சொல்றாளா? பெரியய்யா, எங்க அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருந்திருந்தா நாங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்போமா? இப்படி எங்களை அனாதையா அலைய விட்டுருப்பாங்களா? சின்ன குழந்தையா இருந்ததுனால இந்த கஷ்டம் எதுவும் எனக்கு தெரியல. என்னை வளர்க்கறதுக்கு துர்கா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கா. நான் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் துர்கா ஒரு நாள் நாங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுச்சு. அதை கேட்டு நான் அழுதுட்டேன். அன்னைக்கு துர்கா கிட்டனா எனக்கு பால் கொடுத்த அந்த அம்மா யாருன்னு நான் துர்கா சித்தி கிட்ட கேட்டேன். அப்போ அது என்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டுச்சு. அது என்ன தெரியுமா?
எனக்கு பாட்டெல்லாம் வேணாம், ம், எனக்கு கதை சொல்லு. எனக்கு கதை சொல்ல வராதே. அப்போ எனக்கு நிஜத்தை சொல்லு. நிஜமா? ம், இப்போ கௌரிமாக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ம்? ம், நீ அடிக்கடி சொல்லுவல்ல, ம், ஒரு அம்மா வந்து எனக்கு பால் கொடுத்தாங்கன்னு. அவங்க யாரு? அவங்க எப்படி இருப்பாங்க? கௌரி பாப்பா, நான் சுடுகாட்டுல பார்த்த அந்த அம்மாவை இதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. நம்ம 2 பேரையும் பெத்தவ மாதிரி நமக்காக அந்த நடு ஜாமத்துல வந்து எனக்கு சோறும் உனக்கும் பாலும் கொடுத்தது யாரா இருக்கும்? அது யாரா இருக்கும்? நீயே சொல்லு பாப்போம். ம், ம், வேற யாரு? மாசாணி அம்மனா தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம், மாசாணி அம்மனே தான். ம், நம்ம 2 பேருக்கும் அவதான் அப்பனும் ஆத்தாலும். நம்மள காப்பாத்த வேற யாரு வருவாங்க? மாசாணி அம்மன் தான் வருவா. ம். சரி வா தூங்க. ம், வா. நான் பசியில அழறத பொறுத்துக்க முடியாம மாசாணி அம்மா தாயாவே வந்து எனக்கு பால் கொடுத்து என் அழுகைய நிறுத்தினாலே. அப்பா அம்மாவை கொன்னு என்னையும் என் சித்தியையும் அனாதையாக்குன அந்த பாவிங்களை ஆத்தா சும்மா விடுவாளா பெரியய்யா? பதில் சொல்லுங்க. இத கேட்கதான் நேர்லயே வருவேன்னு அடம் பிடிச்சு வந்தாளா? இவ்வளவு பெரிய கதை சொன்னதுக்கு இதுதான் காரணம் போல இருக்கு. பெரியய்யா, பதில் எதுவும் சொல்லாம நீங்க எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னோட அப்பா உங்க கம்பெனில தானே வேலை பார்த்திருக்காரு. அங்க விபத்துல இறந்ததா சொல்லி போலீஸ் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனா யாரோ எங்க அப்பா அம்மாவை கொன்னு இருக்காங்கன்னு இப்பவும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அப்பாவை பத்தி கேட்க போலீஸ் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனா இன்னமும் என்னை பார்த்ததும் வீடு மாத்தி வந்துட்டோன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லெட்டரையும் சாவியையும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். எங்க அப்பா அம்மா சாவுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு பெரியய்யா. அந்த சதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்குமேன்னு தான் இந்த லெட்டரையும் சாவியையும் உங்ககிட்ட நேர்ல கொடுக்கணும்னு வந்தேன். அக்கா, கேளுங்க. துர்கா, கௌரி என்ன இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கா? அவ அப்படி என்ன பேசுறதுக்காக வந்திருக்கா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ அவ எதுக்காக வந்திருக்கான்னு உனக்கு தெரியாதாக்கும்? ஏன் தெரியாது? அதத்தான் உன்கிட்ட கேக்குறேன், சொல்லு, எதுக்கு வந்திருக்கா? அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌரியே வெளியே வந்துட போறா. அப்புறம் நீங்க உள்ள போய் கௌரி என்ன சொன்னான்னு பெரியய்யா கிட்ட கேட்க தான் போறீங்க. அவரும் சொல்லதான் போறாரு. அதுக்குள்ள ஏன் அத்தை அவசரப்படுறீங்க? ஏய், அக்கா கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். ஆனா பெரியய்யா சொல்றப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் பொறுங்க. கௌரி இப்ப வந்துருவா. எங்கேயோ ரவுடி மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சது, இங்க வந்து எல்லாருக்கும் இப்படி தண்ணி காட்டுறாளே. அவ்வளவுதான் பெரியய்யா, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்னு தான் வந்தேன். என் அப்பாவும் அம்மாவும் விபத்துல இறக்கல, அவங்கள யாரோ கொன்னு இருக்காங்க.
அடுத்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டிய ஜமீன் பொறுப்புல இருந்த கோவில் சாவியையும் என் அப்பா உங்களுக்கு எழுதின லெட்டரையும் உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தேன். அதையும் கொடுத்துட்டேன். என் அப்பா அம்மாவை கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் பெரியய்யா. இந்த லெட்டரையும் கோவில் சாவியையும் வச்சு போலீஸுக்கு தகவல் கொடுத்து கொலைகாரங்களை கண்டுபிடிக்க நீங்க தாயா எனக்கு உதவி பண்ணணும். அதுக்காக தான் வந்தேன். நான் கிளம்புறேன் பெரியய்யா. கௌரி, இந்த லெட்டரை நீ படிச்சு பாத்தியா? அது என் அப்பா உங்களுக்கு எழுதின லெட்டர். அதை நான் எப்படி படிக்க முடியும்? வரேங்க ஐயா. கௌரி, ஒரு நிமிஷம். இத்தனை வருஷம் கழிச்சு இது உனக்கு எப்படி கிடைச்சது? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா உங்களுக்கு எழுதுனது. என்னை பெத்து போட்டுட்டு அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த லெட்டரையும் சாவியையும் பத்தி எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே பெரியய்யா. அப்ப இத பத்தி யாரு சொல்லிருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பெரியய்யா, போலீஸ் வீட்டுக்கு வந்து அப்பாவை விசாரிச்சுட்டு போனதை பத்தி துர்காக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்பதான் நம்ம வீட்ல பீரோ இருக்குல்ல, ஆமா, பீரோக்குள்ள ஒரு மண்பானை இருக்கும். அதை எடு. அந்த பானைய அக்கா மாமா போட்டோக்கு முன்னால கொண்டு வந்து வச்சு அந்த உண்டியில தொற. அந்த பானையில இருந்து எடுத்தத பெரியய்யா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஆனா நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லு. மத்ததெல்லாம் அவரு பார்த்துப்பாரு. நான் சொன்னது எல்லாமே துர்கா என்கிட்ட சொன்னதுதான். இந்த லெட்டரை எழுதிட்டு என் அப்பா உங்களை பார்க்கணும்னு நினைச்சாராம். ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவர் இறந்துட்டாராம். துர்கா சொல்லலைன்னா இப்படி ஒரு கவர் வீட்ல இருந்ததுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். அதான் துர்கா சொன்ன மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என் அப்பா அம்மா சாவுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருந்ததுன்னா அவங்கள விட்டுறாதீங்க பெரியய்யா. நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். நான் வரேன். துர்கா, நான் பெரியய்யா கிட்ட பேசிட்டேன். துர்கா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி பெரியய்யா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கேளு.
அப்பா எழுதின லெட்டரையும் சாவியையும் நாமளே போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. அது எப்படி கௌரி? மாமா பெரியய்யா கிட்ட கொடுக்கணும்னு வச்சிருந்தத நாம எப்படி போலீஸ் கிட்ட கொடுக்க முடியும்? இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. அத பத்திலாம் சொன்னா உனக்கு இப்ப புரியாது. நமக்கு தெரிய வேண்டியது அக்கா மாமாவை கொன்னுட்டாங்கன்றது உண்மைனா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம், சரியா? சரி துர்கா, ஆனா இன்னொரு சந்தேகம். என்ன? வீட்ல இருந்த சாவிய பெரிய ஐயா கிட்ட கொடுக்க சொன்ன கொடுத்துட்டேன். ஆனா வீட்ல ஒரு பேழை இருக்கே, அதுல என்ன இருக்கு? அதுக்கான சாவி எங்க இருக்கு? அதுக்கு சாவியே இல்ல. சாவி இல்லைன்னா அப்ப அந்த பேழையை எப்படி திறக்கிறது? அதுக்கான நேரம் வரப்போ அந்த பேழை தானாவே திறக்கும். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரிய வரும். அதனால எதை பத்தியும் நீ கவலைப்படாம தொடர்ந்து உன் வேலையை நீ பாரு. சரி துர்கா, இவ்ளோ தூரம் வந்துட்டு சித்தப்பாவையும் சத்யாமாவையும் பார்க்க முடியல. அவங்கள கேட்டேன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். என்ன வந்ததும் கிளம்பணும்னு சொல்ற? 2 நாள் இருந்துட்டு போகலாம். சின்னையாவையும் சத்யாக்காவையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அது சரிதான், ஆனா தினமும் அம்மனுக்கு படையல் போடுறேன்ல, அப்புறம் வீட்ல அந்த பேழை இருக்கு, அதுக்கு தினமும் விளக்கேத்தி வைக்கிறேன். அதனாலதான் நான் போகணும். நீ கோச்சிக்காத துர்கா, நாங்க கிளம்புறோம். சரி, பத்திரமா போயிட்டு வா. சின்னசன பத்திரமா கூட்டிட்டு போங்க. ம் ம். அண்ணா, என்னாச்சுன்னு? டேய் ஜனா, நம்ம கோவில் சாமி சன்னதிக்கு 2 சாவி இருக்கும்ல? ஆமாண்ணா. ஒன்னு அர்ச்சகர்கிட்டயும் இன்னொன்னு நம்ம கிட்டயும் இருக்கும். ஆமா, அதுதான் கௌரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போன இந்த சாவி நம்ம கிட்ட இருந்ததுடா. நம்ம கிட்ட இருந்தது. எப்படின்னு? 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயில்ல இருந்த அம்மன் சிலைய இடம் மாத்திரத்துக்காக ஜமீன் முத்திர குத்துன இந்த சாவிய நான் சாண்டி கிட்ட கொடுத்திருந்தேன். ஆனா சாண்டி சாவிய அப்பயே தொலைச்சிட்டான். அப்ப தொலைஞ்சு போன இந்த சாவி இப்பதான் திரும்ப கிடைச்சிருக்குடா. சரிங்க, கௌரி சாவிய கொடுத்தா அப்புறம் என்ன சொன்னா? அதான் துர்கா சொன்ன மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என் அப்பா அம்மா சாவுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருந்ததுன்னா அவங்கள விட்டுறாதீங்க பெரியய்யா. நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். நான் வரேன். அண்ணா, இந்த லெட்டர்ல என்னென்ன எழுதியிருக்கு? நீயே படிச்சு காட்டு. மதிப்பிற்குரிய ஜமீன் ஐயா அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதலாமா வேண்டாமான்னு பல தடவை யோசிச்சு இத உங்களுக்கு எழுதியே ஆகணுங்கிற கட்டாயத்துல தான் எழுதுறேன். கோவில்ல சிலைய திருட வந்தானே, அவனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில உழவார பணி செய்யறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன். அங்குதான் கீழே கிடந்த இந்த சாவிய நான் கண்டெடுத்தேன். இது சாமியோட சன்னதி சாவின்னு அப்ப எனக்கு தெரியாதுங்கய்யா. இருந்தாலும் இத பத்திரமா வச்சிருந்தேன். இது எதோட சாவியா இருக்கும்னு பல தடவை யோசிச்சு பார்த்தேன்.
அப்ப எனக்கு பிடிபடவே இல்லை. ஆனா திருடனை பிடிக்கிறப்ப அவன்கிட்ட இருந்து விழுந்திருக்குமோன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் அந்த சாவியில இருந்த ஜமீன் முத்திரையை கவனிச்சேன். சாவி சன்னதியோட சாவின்னு தெரிய வந்துச்சு. சன்னதி சாவியில ஒன்னு குருக்கள் கிட்டையும் இன்னொன்னு ஜமீன் கிட்டையும் இருக்குங்கிறதையும் குருக்கள் சொல்லி இருந்தது ஞாபகம் வந்துச்சு. பெரியய்யா, உங்களை பார்க்க வந்தப்பவே தெரிஞ்சிருந்தா அப்பவே சாவிய உங்ககிட்ட கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப என் மனசுல வேற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற சாவி எப்படிங்க திருடன் கைக்கு வந்திருக்க முடியும்? அப்படின்னா ஜமீன் குடும்பத்துல யாரோ தானே இந்த சாவிய திருடனுக்கு கொடுத்திருக்கணும். அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ தான் சிலையை திருட திட்டம் போட்டிருக்காங்க. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அது உறுதியா தெரியுது. இந்த லெட்டர் எழுத இன்னொரு காரணமும் இருக்கு. திருடனை பிடிச்சு கொடுத்த 2வது நாளே அவனை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காரு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அது நிச்சயமா விபத்தா இருக்க முடியாது. அவரை கொலை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. என்ன கொடுமைனா இதெல்லாம் உங்க வீட்டை சேர்ந்த யாரோ தான் செய்யறாங்க. இப்ப நான் எழுதுற எல்லாத்தையும் உங்களை நேர்ல சந்திச்சு சொல்லணும் தான் நினைச்சேன். நம்ம கோவில்ல இருக்கிற சிலைய நம்ம வீட்டு ஆளுங்களே திருட முயற்சி பண்ணிருக்காங்களா, ஒரு கொலையும் பண்ணிருக்காங்களான்னு நீங்க எவ்வளவு மனசு வேதனைப்படுவீங்கய்யா. உங்க வேதனைய பாக்குற தைரியம் இல்லாம தான் எல்லாத்தையும் இந்த கடிதம் மூலமா எழுதுறேங்கய்யா. மறுபடியும் சில திருட்டு நடக்காம தடுக்கணும் ஐயா. அதோட திருட்டு சம்பவத்துக்கு காரணமா இருந்தவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கய்யா. அவங்கள விட்டுட்டா அம்மன் சிலைக்கே ஆபத்து வந்துடும். இந்த விஷயத்தை பத்தி போலீஸுக்கோ குருக்கள் கிட்டயோ கூட நான் சொல்லல. உங்க சொந்தங்களா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்பிதான் நான் போலீஸுக்கு போகாம இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதினேன். இப்படிக்கு எப்போதும் உங்கள் நிழலில் வாழும் ஜமீன் விஸ்வாசி சந்திரன். அண்ணா, என்னண்ணா இப்படிலாம் எழுதியிருக்கான்? இந்த லெட்டரையும் சாவியையும் துர்கா கௌரி மூலமா கொடுத்து விட்டுருக்கான்னா அப்ப துர்கா லெட்டரை பிரிச்சு படிக்காமல இருந்திருப்பா. கண்டிப்பா படிச்சிருப்பான்னு தோணுது. ஆனா இத துர்கா போலீஸ்ல கொடுத்ததுதான் என்கொயரி பண்ண போலீஸ் நம்மள தேடி இங்க வந்திருக்கோம்ல. அதை விட்டுட்டு நமக்கு எதிரான ஒரு முக்கியமான ஆதாரத்தை எதுக்கு நமக்கிட்டே கொடுக்கணும்? மாமா, துர்காவை பொறுத்த வரைக்கும் போலீஸ், கோர்ட்டு, வக்கீல், ஜட்ஜு எல்லாமே அவதான். நாம பேசலாம், கத்தலாம், புலம்பலாம். ஆனா ஃபைனல் தீர்ப்பும் சரி, பனிஷ்மெண்ட்டும் சரி அவ கொடுக்கறது தான். நமக்கு தான் இதெல்லாம் ஆதாரம். ஆனா அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்லி சேதாரம் தான். ஏய், எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சேதாரம் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப துர்காவுக்கு ஜால்ரா அடிக்கிற. அத்தை காவேரி, வீணா உள்ளதானே சொல்ற? பெரியவரே, இது வரைக்கும் துர்காவோட ஸ்டைலே அதானே. அவளுக்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அதை வச்சு சட்டப்படி நம்மளை சிக்க வைக்கவும் மாட்டா. ஏன் நம்மளை சாகடிக்கவும் மாட்டா. நமக்கு உதவி பண்ண 3 பேரு கொடூரமா செத்துருக்கானுங்க. சில திருட்டு விஷயமும் வெளியில வந்துருச்சு. இப்ப இந்த சாவியையும் லெட்டரையும் கௌரி மூலமாவே அந்த துர்கா கொடுத்து விட்டுருக்கா. இது மூலமா நம்ம நிம்மதியையும் தூக்கத்தையும் கெடுக்கணும்.
அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயத்துல நாம தினம் தினம் சாகணும். ஆனா செத்துறக்கூடாது. தினம் செத்து செத்து பொழைக்கணும். இப்ப இதத்தான் அந்த துர்கா பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிங்க, நம்ம தூக்கத்தை கெடுக்கதான் இத பண்ணிருக்கான்னு நாம அலட்சியமா இருந்துட முடியாதுல்ல. இத வச்சு நாம எதிர்பார்க்காத எதையாவது அவ பண்ணி தொலைச்சிட்டானா என்ன பண்றது? அத பத்தி எல்லாம் யோசிக்காம இருப்பனா? 18 ஊரை கட்டி ஆண்ட ஜமீன் பரம்பரையில் இருந்து வந்தவன் நானு. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? அவளுக்கும் நமக்கும் ஒரு மறைமுகமான யுத்தம் நடக்குது. நீ பெரிய ஜமீனா இருக்கலாம், ஆனா என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு என்னோட ஈகோவைய அவ தூண்டி பாக்குறா. ஆனா நான் ஓய மாட்டேன். அவளை அழிச்சே தீருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த லெட்டர் பத்தியோ சாவிய பத்தியோ அசோக்குக்கும் சத்யாவுக்கும் தெரிய வேண்டாம். அசோக்கு தெரிஞ்சா நந்தினிக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. டிஎஸ்பி நந்தினி. நந்தினி இவ எதுக்கு நமக்கு கால் பண்றா? சார், ஃபோன் ரிங் ஆகுது சார். யோ, எனக்கு தெரியாதா? இது ஒரு விவகாரமான கால், அதனால தான் எடுக்காம இருக்கேன். யார் சார்? எதுவும் ரெக்கமெண்டேஷனா? டிஎஸ்பி நந்தினி. ஐயோ, அவங்களா? யோ, நீ எதுக்கு அவங்கள நினைச்சு பயப்படுற? நந்தினி தான் உன் மேல அதிகாரியா? இல்ல சார். நீ என்ன பார்த்து தான் பயப்படணும். போய் எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வா. சரிங்க சார். நமக்கும் இந்த பொம்பளைக்கும் தான் ஆகாதே, எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறா? சும்மா நோய் நோய் விடாம கால் பண்ணிட்டே இருக்கா. என்னமோ இவ எனக்கு சுப்பீரியர் மாதிரி. எடுக்கலன்னா எடுக்க பிரியப்படல நினைச்சு கட் பண்ணணும். அது என்ன, அது தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது? அப்படி கூப்பிட்டா நான் எடுப்பேனா? நான் எடுக்க மாட்டேன், கட் பண்ணி விடுவேன். சார் 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 என்னையா? சார் 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 யோ,
என்னன்னு கேக்குறேன்ல. சார் டிஎஸ்பி மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். என்ன சரவண பெருமாள், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? மேடம் நீங்களா ஃபோன் பண்ணீங்க? அது புது நம்பரா வந்துச்சு. நந்தினி டார்ச்சர். உன்ன மாதிரி ஆபீசருக்கெல்லாம் நான் டார்ச்சரா தான் தெரிவேன். ஆக ஒரு மேல் அதிகாரி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? நீங்க பெரிய அதிகாரி தான், ஆனா எனக்கு இல்லையே. ஆமாமா சார், பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இப்பெல்லாம் கமிஷனர் ஆபீஸோட தான் நேரடி டீலிங்னு கேள்விப்பட்டேன். பெரிய பெரிய அதிகாரிங்க கூட நல்ல டைப்ல இருக்கீங்க போல. பெரிய அதிகாரிகளோட சகஜமா, அதாவது டைப்ல இருந்தா தானே நமக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியாதா என்ன? மேடம், பழைய சரவண பெருமாள்னு நினைச்சு பயமுறுத்தலான்னு வந்திருந்தீங்கன்னா சாரி, உங்களை பத்தி கமிஷனர் கிட்ட பேச வேண்டியது வரும். தெரியும் சரவண பெருமாள், நீங்க கமிஷனர் கிட்டயும் பேசுவீங்க, அதுக்கு மேலயும் பேசுவீங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ உங்க ரேஞ்சே வேற. எல்லாம் எனக்கு தெரியும் சரவண பெருமாள். என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. துர்காவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ప్రైవేట్ నంబర్. హలో, என்ன ஆவுடே, బాగున్నారా? ஏய் நீயா? நானே தான். இப்ப எதுக்காக கால் பண்ணிருக்க? என்ன ஆவுடே, என் குரலை கேட்டாலே அலற, அவ்வளோ பயமா? ஆவுடைக்கு பயமா? இந்த ஆவுட நான் பெரிய ஜமீன், பயங்கிறது என் ரத்தத்திலேயே கிடையாது. இதையே எத்தனை தடவை தான் சொல்லுவ? நீ பயந்து போய் தான் பேசுறேன்னு உன் குரலை காட்டி கொடுக்குது. உன் மீசையை நீவி விடுறப்ப உன் கையெல்லாம் நடுங்குது போல. ஏய், இப்ப எதுக்கு கால் பண்ண? முதல்ல அத சொல்லு. சொல்றேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் சிலைய திருடி வித்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே. நீதான் திருடனங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாம போயிடும்னு நினைச்சல. என்ன சத்தத்தையே காணோம்? உன் நாடி நரம்பெல்லாம் அடங்கி ஒடுங்கிட்ட மாதிரி இருக்கா? உண்மைய மறைக்கிறேன்னு அதுக்கு வேலியும் போட முடியாது, மூடி போட்டும் மூடி மறைக்க முடியாது. பாறையோட இந்த இடுக்குல விழுந்த சின்ன துண்டு விதை அந்த பாறையே பொளந்துக்கிட்டு செடியா மரமா வளரும். இந்த கிரேட் ஜமீன் ஆவுடை பண்ண திருட்டுத்தனம் இத்தனை நாளா உன்னோட பவரை யூஸ் பண்ணி உண்மைய மறைக்க பார்த்த. இத்தனை வருஷம் கழிச்சு அதெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. இனி உன்னால தடுக்க முடியுமா?
ஏய் 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 யாரு நீ? அப்பப்ப போன் பண்ணி இல்லாத எதையாவது சொல்லி என்ன பயமுறுத்தலாம்னு நினைக்கிறியா? ஆனா நான் இதுக்கெல்லாம் பயந்துருவன்னு நினைச்சியா? ஏய் ஏய் எதுக்காக சிரிக்கிற நீ? காமெடி பண்ணுனா சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? என்ன சொன்ன? காமெடி பண்றேனா நானு? சொல்றப்பவே தெரியாது நீ சொல்றதுல உனக்கே நம்பிக்கை இல்லைன்னு. உன்னை பத்தின பல உண்மைகள்ல சில திருட்டுங்கிற இன்னொரு ரகசியமும் தெரிஞ்சிருச்சு. சரி விடு. நம்ம ஒரு டீல் பேசிக்கலாமா? டீலா? சரின்னு ஒத்துக்கிட்டா சில திருநது நாம தானே குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுமே. இல்ல சமாளிப்போம். டீலா? என்ன டீலு? யோ ஜமீனு, ஒரு கேள்வி கேட்டா 10 நிமிஷம் கழிச்சா பதில் சொல்லுவ. டீலுக்கு ஒத்துக்கிட்டா நாமளே குத்தத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்னு நீ நினைச்சியா? ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி என்ன டீல்னு கேக்குற? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? விஷயத்துக்கு வா. அப்படி வா வழிக்கு. நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். சில விஷயங்களை நேர்ல பேசுறது தான் நல்லது. நேர்லையா? ஆமா, இத்தனை நாளா போன்லயே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேர்ல சந்திச்சு டீல் பேசலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஏய், இப்படிதான் ஒரு தடவை என் தம்பி ஜனா கிட்ட பணத்தை கொடுத்து விட சொன்ன. உன்னை நம்பி அனுப்புனா நீ நந்தினிக்கு தகவல் கொடுத்து அவளை அங்க வர வச்சு என் தம்பிய மாட்டி விட பார்த்த. அப்படி என்னையும் மாட்டி விட பாக்குறியா? உன்னை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா உனக்கு அனுப்பின பென்டிரைவ நந்தினிக்கு அனுப்பியிருப்பேனே. அப்படி அனுப்பியிருந்தா இந்நேரம் உன்னை தூக்குல போட்டு அந்த பொணத்தை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். நீதான் தொட்டதுக்கெல்லாம் மீசைய முறுக்கி விடுற மாதிரி வீராதி வீரனாச்சே. தைரியம் தில்லு இருந்தா நான் சொன்ன இடத்துக்கு வா. டீல் என்னன்னு பேசிக்கலாம். இல்ல ஒரு பயமா இருந்துச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதோ அங்க ஒரு பாறை, அதுல விரல் விட்டு குட்டியா ஒரு செடி எட்டி பாக்குது, தெரியுதா? அதாயா உன் மனசுல நீ சில திருடின விஷயத்த சொல்ற. மோ ரகசியம்தான் இப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சே, அத சொன்ன. உன்னை பத்தின ரகசியம் எல்லாம் வெளியில வந்து நீ எப்படிப்பட்டவன்னு அம்பலப்பட்டு நிப்ப. எப்படி வசதி? சரி, எங்க எப்ப வரணும்னு சொல்லு. சீக்கிரமா கிளம்பி வா வா வா. சரி, இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். வரியா? வா, உனக்கு வேற ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். மவனே சாவுடா. ஏய்,
நேர்லையாடி வர வா 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 இன்னையோட உன் கதைய முடிக்கிறேன்டி. என்னங்க என்ன இது? துப்பாக்கியோட எங்க கிளம்பிட்டீங்க? ரொம்ப நாளா தூண்டில்ல சிக்காம இருந்த ஒரு மீன் இன்னைக்கு சிக்க போகுது. அதோட கதையை முடிச்சிட்டு வந்துடுறேன். நில்லுங்க. யாரு சொல்றீங்க? சிக்க போறது யாரு? ஏற்கனவே இங்க 1000 பிரச்சனை இருக்கு. புதுசா இன்னொரு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. சொன்னா கேளுங்க, அவசரப்படாதீங்க. அகிலா, 1000 பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணமானவளை கொல்ல போறேன். அவளை கொன்னுட்டா இருக்கிற எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிரும். நீ பயப்படாத, போயிட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க? ஐயோ, வீணான்னு ஒருத்தி இருக்கால. பிரைவேட் நம்பர். நிச்சயமா இது கனகாவாதான் இருக்கும். இவளுக்குன்னு ஒரு போன் கிடையாது, நம்பர் கிடையாது. ஆனா ரகசியமா ஒரு போனை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கால் பண்ணி டார்ச்சர் பண்றா. இது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க முடியல. இவகிட்ட இருந்து கால் வந்தாலே வில்லங்கன்னு தானே அர்த்தம். எடுக்கலனாலும் நம்மள வெற்றி செய்வா. எடுத்துருவோம். சொல்லு கனகா, இவகிட்ட இருந்து கால் வருதுனாலே ஒரு வில்லங்கம் வருதுன்னு தான் அர்த்தம். அப்படித்தானே நினைச்சேன். ஐயோ கனகா, விஷயம் என்னன்னு சொல்லு. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. சரி, நீ உடனே மாடிக்கு வா. மாடிக்கா? எதுக்கு? என்ன கீழே தள்ளிவிடவா? ஏய், உன்னோட சேவை எனக்கு தேவை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். தைரியமா வா. வீணா, நீ ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கு நான் கேரண்டி. உனக்கு ஒரு வீடியோ காட்ட போறேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன். சீக்கிரம் வா. என்ன வச்சு உனக்கு டைம் பாஸ் ஆகும்னு சொல்லுடி. அவ சொன்ன இடம் இதுதான். ஏய், இங்கதான் இருக்கியா? என் லைஃப்ல எத்தனை பேரை பார்த்திருப்ப. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்டி.
மாட்டினியாடி? டீல் பேசவான்னு கூப்பிட்டு என்னைய கொல்ல பாக்குறியா? உன் சேட்டையை என்கிட்டயே காட்டுறியா? போன் பண்ணி எத்தனை நாள் என் தூக்கத்தை கெடுத்திருப்ப. இன்னைக்கு நிரந்தரமா உன்னை தூங்க வைக்கிறேன்டி. திரும்பலான்னு நினைச்ச தலை சதறிடும். நான் ஆவுடடி. ஜமீன் ஐயா, ஐயா என்ன சுற்றாதீங்க. நான் சரவண பெருமாள். நீ எங்கடா இங்க? சொல்றேங்க ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில தான் இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் டீ குளிப்ப? இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இதோ வந்துடுறேன். ஹலோ, யாரு? ஏன்றா சரவண பெருமாள், எப்படி இருக்க? ஏய், யாரு நீ? ஒருமையில பேசுற? பெரிய இவனா நீ? உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன இன்னும் கேவலமான வார்த்தையில தான் கூப்பிடணும். சரி, விஷயத்துக்கு வர. ஜமீனோட கோவில் சிலை திருட்டு போன கேஸ்ல முக்கியமான அக்யூஸ்டே நீதான? சிலை திருட்டு கேசா? என்னடி வளர நீ? டே நடிக்காதடா. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போனே பண்றேன். அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குடா. ஒண்ணும் தெரியாத மாதிரி பொம்பாத. சரி, இத பத்தி நாம ஒரு டீல் பேசணும். டேய், என்னடி என்கிட்டயே டீல் பேசுறியா? எப்பவுமே நான் தான் எல்லாரும் டீல் பேசுவேன். ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னா அப்படியே நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? போன்ல திமிரா பேசிட்டா பெரிய இவளா நீ? நேர்ல வந்து வச்சுக்க, சாவடிச்சிருவோம் உன்னை. என் முன்னாடி தில்ல வந்து நிக்க முடியுமாடி உன்னால? டேய் முட்டா பயலே, உன் முன்னாடி வந்து நிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு தாண்டா டீல் பேச கூப்பிடுறேன். நான் சொன்னதும் மரமண்டையில ஏறலையா? ஏய், கொஞ்சம் கூட பயம் இல்லாம மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு பேசுற நீ. நான் யாருன்னு தெரியல உனக்கு? யாரு நீ? பொண்டாட்டி பிள்ளைங்களை ஊருக்கு அனுப்பிட்டு பார்ட்டிய வீட்டுக்கே வர வச்சு அவளை குளிக்க சொல்லிட்டு பெட்ரூம்ல சரக்குடிச்சிட்டு இருக்க கேடு கிட்ட வந்தன நீ. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன் வீட்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்க. இந்த சொசைட்டியை காக்கணும்னு தானே உனக்கு போலீஸ் வேலையை போட்டு கொடுத்திருக்காங்க. அத நீயே சீரழிச்சுக்கிறியே. சில மேட்டர் மட்டும் இல்ல, பலான மேட்டரும் ஆதாரத்தோட வச்சிருக்க. எப்பவாவது வருவியா டீல் பேச? சரி, நான் வரேன். இப்ப எங்க வரணும்? இதோ இன்னும் 1/4 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். அது ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்னையே ஒருத்தி மிரட்டானா அவளை எப்படி உயிரோட விட்டு வைக்கிறது? இருடி வரேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களும் வரீங்களா? சேர்ந்து குளிக்கலாம். ஓ, ஏய், நானே கொலை வெறியில இருக்கேன். ஏதாவது சொன்ன முதல் புல்லட் உனக்கு தாண்டி. வாயை மூடிட்டு குளிடி. ஏய்,
டீல் பேசுறியா டீலு? இதோ நேர்ல வந்து கதைய முடிக்கிறேன்டி. ஒரிஜினல் கெட்டப்ல போனா கண்டுபிடிச்சிருவா. புடவை கட்டிக்கிட்டு பொம்பளை கெட்டப்ல போவோம். என்ன மிரட்டினவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வரண்டி. இன்னைக்கு தெலுங்குல தான் பேசினா. ஆனா அவளுக்கு என் பெட்ரூம்ல என்ன நடக்குதுங்கிறது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறா. செலக்கடத்தல் விஷயத்த சொல்லி டீல் பேசணும்னு வர சொல்றா. இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் நான் தான் டீல் பேசியிருக்கேன். முதல் தடவை அவ டீல் பேசணும்னு சொல்லவும் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் கையோட கன் எடுத்துட்டு வந்துட்டேன். அவளை சுட்டு கொன்னுலான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பாத்துக்கலான்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க நிக்கிறீங்க. நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு நம்மளே செத்துருப்போம். ஏய், உன் விஷயம் எப்படின்னு தெரியாது. ஆனா நான் செத்திருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? என்னத்தான் அவ தினம் சாவடிச்சிட்டு இருக்காள. அப்படின்னா அவளை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நேர்ல பார்த்ததில்ல. ஆனா ரொம்ப நாளாவே அவ போன்ல தான் மிரட்டிட்டு இருக்கா. என்ன பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா என்ன போலீஸ்ல மாட்டி விடணும்னோ கொன்னுடணும்னோ அவன் நினைக்கல. எனக்கும் போன் பண்ணி சில கடத்தல பத்தி சொல்லி டீல் பேசணும்னு சொல்லி வர சொன்னா. ஆனா அவ வராம உன்ன அனுப்பியிருக்கா. அப்ப அவ எங்க போனா? அவ என்ன பண்றா, என்ன நினைக்கிறான்னு எதையுமே என்னால யூகிக்க முடியல. ஆனா இங்க நீ வருவன்னு நான் கனவுலையும் யூகிக்கல. ஆனா அவ என்னை இப்படியெல்லாம் சாகடிக்கலான்னு விதவிதமா யோசிக்கிறா. நீ சுடவும் உயிர் போய் உயிர் வந்துச்சுல்ல, அதுதான் அவளுக்கு வேணும். ஆனா எல்லாத்தையுமே எங்க இருந்தோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. எங்க இருக்கான்னு தான் தெரியல. எவ்வளவு லேட்டாவா வருவ? முக்கியமான கதறல் சீன் ஒண்ணு போச்சு. சரி பாரு, நீயும் பாரு. ஐயோ மாமா, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரே. வேற யாரு? சரவண பெருமாள். ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரி. என்ன அப்படி பாக்குற? அது எப்படி ஆவுடையப்பன் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி கூட தொடர்புல இருக்க முடியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? உங்க பெரியய்யா மாதிரியே இவனும் ஒரு திருட்டு பையன்தான். சரவண பெருமாள் உங்க பெரியய்யாவோட கூட்டு களவாணி. இவனுங்க 2 பேரும் சந்திச்சு என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கிறியா? இவனுங்களை சந்திக்க வச்சது யாரு தெரியுமா? யாரு? நான் தான். சரி சரி, அவனுங்க என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? செஸ் போர்ட்ல டாய்ஸ மோத விட்டு விளையாடுவோம்ல, அது மாதிரிதான் இவனுங்களை மோத விட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்நேரம் நிஜமாவே 2 பேரும் சுட்டுக்கிட்டு செத்துருப்பானுங்க. ஆனா சாகாம தப்பிச்சிட்டானுங்க. பாரு பாரு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறானுங்க. ஓவர் டு த லைவ். ஐயா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு என் ஸ்டேஷனுக்கு டிஎஸ்பி நந்தினி வந்துட்டா. என்னது? நந்தினியா? ஆமாங்க ஐயா. வேலையில அவ எனக்கு ஜென்ம விரோதி. என்ன பார்க்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா. அவகிட்ட
நானும் கொஞ்சம் தெனாவட்டா தான் பேசினேன். அவ எதுக்காக அங்க உன்னை பார்க்க வந்தா? யாருங்க ஐயா? என் பொண்டாட்டி தான். துப்பாக்கி எடுத்துட்டு வெறியோட கிளம்பி வந்ததை பார்த்தா அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு போன் பண்றான். அதை விட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ சொல்லு நந்தினி என்ன சொன்னா? என்ன? அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சே சரி. ஆனா அவங்க பேசுறத எப்படி வீடியோல பார்க்க முடியும்? சேட்டலைட் கேமரா மூலமா கவர் பண்ண சொல்லி லைவா அனுப்ப சொன்னேன். ஏய், இப்ப டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற? அங்க என்ன கதை போகுதுன்னு கேளு. நம்ம நந்தினி மேடம் தான் சரவண பெருமாளை போய் பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட இவன் என்ன பேசினான்னு சொல்ல போறான். அத காது கொடுத்து கேப்பியா? அங்க நடக்கிறது இங்க எப்படி தெரியுதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. கேளு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நமக்கும் டைம் பாஸ் ஆகும். சும்மா சலசலன்னு பேசிட்டு இருக்காம நந்தினி என்ன சொன்னா அத சொல்லு. சொல்றேன் ஐயா. ஸ்டேஷனுக்கு வந்ததும் வராததுமா என்ன பார்த்து என்ன கேட்டான்னு தெரியுமா? என்ன கேட்டா? துர்காவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா. துர்காவை பத்தி கேட்டாளா? ஆமாங்க ஐயா, துர்காவை பத்தி கேட்கவும் நானே ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன சரவண பெருமாள், துர்காவை பத்தி கேட்டா பதிலே காணோம்? துர்காவா? எந்த துர்கா? எந்த துர்காவா? ஒரு கோவில் வாசல்ல லேட் நைட் உன்கிட்ட இருந்து காப்பாத்தி நான் கூட்டிட்டு போனனே ஒரு பொண்ணு. நீங்க கூட அவகிட்ட ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்லாம் சொன்னீங்களே. ஜமீன் ஆவுடையப்பனோட மருமக, லாயர் அசோக்கோட மனைவி அந்த துர்கா. ஓ, ஜமீனு மருமக பேரு துர்காவா? மேடம், அவளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஊர்ல நான் டியூட்டி பார்த்ததுனால அவளை எனக்கு நல்லா தெரியும். என்ன சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அதுல இருந்து நான் அவளுக்கு ஒரு பயம். துர்கா சின்ன சின்ன திருட்டு பண்ணா, அப்புறம்? ஆமா மேடம், அன்னைக்கு நான் அவளை பார்த்தப்ப முன்ன மாதிரி இருக்கியா இல்ல இப்ப திருந்திட்டியான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு திருடிக்கு ஜமீன் மருமகள் ஆகிறதுக்கு குடுப்பன இருக்கு, பாத்துக்குங்க. ஆனா அவ ஜமீன் மருமகளா இருந்தா எனக்கு என்ன? என் பார்வையில அவ திருடிதான். யோ, வாய முடியா. நீ அவளுக்கு என்னென்ன கொடுமை பண்ணிருக்க, அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அவளை பத்தி குறை சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மேடம், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு கேஸ் எதுவும் சிக்கலையா? வெட்டியா ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ, சொல்லுங்க சார். தலை வலிக்குது, ஒரு டீ வேணும்னு கேட்டேன்ல, கொண்டு வரல. அறிவில்லை உனக்கு? போயா. இதோ இப்போ வாங்கிட்டு தான் சார். மேடம், என்ன தேடி வந்து எதுக்காக நடந்து முடிஞ்சதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? தலை வலிக்குது. ஒரு டீ குடிச்சு உன் தலைவலிய போக்கிட முடியாத சரவண பெருமாள். நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு உன் தலையே இல்லாம போயிரும். என்னது? என் தலையே இல்லாம போயிடுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஒரு கதை சொல்லட்டுமா? அந்த கதையில உனக்கு ஏதாவது தோணுதான்னு பாரு. ஒரு பொண்ணு ஒருத்தி ஜமீன் வீட்ல வாக்குப்பட்டா. அவ ஒரு நாள் காணாம போறா. போனவள அன்னைக்கு ராத்திரி முழுக்க தேடியும் அவ கிடைக்கவே இல்லை. ஆனா விடிஞ்சதும் அவளே வீட்டுக்கு திரும்பி வரா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜமீன் வீட்டுக்குள்ளேயும் அந்த வீட்டை சுத்தியும் பல சம்பவங்கள் நடந்தது. பல கொலைகள் பாஸ்ட்லயும் நடந்தது, இப்போ பிரசன்ட்லயும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்னையும் தீர விசாரிக்கிறப்போ இப்போ இன்ஸ்பெக்டரா இருக்கிற, அப்போ சப் இன்ஸ்பெக்டரா இருந்த
சரவண பெருமாளுங்கிற உன் பேரு கதைக்குள்ள இருந்துச்சு. மேடம் ஒரு நிமிஷம். கதைன்னு சொல்லிட்டு நிஜத்துல இருக்கிற என்ன உள்ள கொண்டு வரீங்க? உண்மை சம்பவம்னே வச்சுக்கோயேன். உன் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் இன்னும் கதைய சொல்லவே ஆரம்பிக்கல. சொல்லி முடிக்கிறப்போ நான் சொன்ன கதையில உன் கேரக்டர் எங்க வந்துச்சுன்னு உனக்கே தெரியும். இப்போ கதைக்கு போவோமா? எங்க முடிச்சேன்? என்ன சரவண பெருமாள், கதை எப்படி இருந்துச்சு? மேடம் நல்ல கதை தான். ஆனா கதையோட கிளைமாக்ஸ சொல்லாம விட்டுட்டீங்க. பாதியிலே நிறுத்திட்டீங்களே. கிளைமாக்ஸ நான் தான் எழுதணும். அதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். புரியலையே. நிஜமா நடந்த இந்த கதையில சந்திரன் தான் சில திருட்டு கேஸ்ல முக்கியமான சாட்சி. ஆனா சந்திரனையும் அவன் மனைவி கல்யாணியையும் அந்த திருட்டு கும்பல் கொடூரமா கொன்னுட்டாங்க. இந்த கேஸ்ல விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் ஆக்சிடென்ட் பண்ணி அவரையும் கொன்னுட்டார். அப்போதான் இந்த கேஸ டீல் பண்ண சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உள்ள வந்தாரு. சிலைய திருடின கும்பல அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அவங்க கிட்ட 5 கோடி ரூபாய கமிஷனா வாங்கி கொடைக்கானல்ல ஒரு எஸ்டேட்ட தான் பேர்ல வாங்கி போட்டுக்கிட்டாரு. அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் சரவண பெருமாள் நீதான். அப்புறம் கொல்லப்பட்ட சந்திரனும் கல்யாணியும் வேற யாரும் இல்ல, துர்காவோட அக்காவும் மாமாவும் தான். சில திருட்டு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் சந்திரன், கல்யாணி, குருக்கள், அவர் மனைவி, இன்ஸ்பெக்டர் இத்தனை பேரு கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பழி தீர்க்கும் படலமாதான் ஷேகர், பாலு, பாஸ்கர் 3 பேரும் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. குருக்களும் அவர் மனைவியும் தற்கொலை பண்ணிக்க காரணமானவன நீதான் அப்ப தப்பிக்க விட்டுருக்க. இன்னமும் அவன் உயிரோட தான் இருக்கான், நீயும் உயிரோட தான் இருக்க. அதனாலதான் உங்க 2 பேரோட தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். இப்ப நான் உன்னை தேடி வந்ததுக்கு காரணம் சில திருட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மனுஷன் யாரு, குருக்கள் வீட்டுக்கு போன அந்த ரவுடி யாரு, அவன் இப்போ எங்க இருக்கான், இது எல்லாமே எனக்கு தெரியணும். அதுக்கு நீ அப்ரூவரா மாறணும். நீ செஞ்ச பாவத்துக்கு 10-15 வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து நிம்மதியா வாழலாம். அப்ரூவரா மாற மாட்டேன்னு சொன்னா ஷேகர், பாலு, பாஸ்கர் இவங்களுக்கு உண்டான கதிதான் உனக்கும். நான் அவங்களையே காப்பாத்ததான் முயற்சி பண்ணேன். ஆனா எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு. இப்பவும் உன் உயிர் ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சுதான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன்.
நீ அப்ரூவரா மாறினா உயிர் பொழைக்கலாம். சொல்லு, குருக்கள் வீட்டுக்கு போன அந்த ரவுடி யாரு? சிலைய திருடுன அந்த பெரிய மனுஷன் யாரு? மேடம், வந்தீங்க, ஒரு கதை சொல்லணும்னு ஆரம்பிச்சீங்க. இது கற்பனை கதை இல்ல, நிஜ கதைன்னு சொன்னீங்க. அதுல என் பேரை சொல்லி என்னையே குற்றவாளி ஆக்கி அப்ரூவராவும் மாற சொல்றீங்க. இங்க பாருங்க, என் பொண்டாட்டிக்காக என் மாமனார் கொடுத்த பணத்துல கொடைக்கானல்ல வாங்கின எஸ்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இந்த கதையில கோத்து விட்டீங்க பாருங்க. சூப்பர் சூப்பர் மேடம். மேடம், என் அனுபவத்துல பல அக்யூஸ்டுகளை இப்படிதான் ஆசை வார்த்தை காட்டி அப்ரூவரா மாத்திருக்கிறேன். அதே டெக்னிக்க என்கிட்டயே அப்ளை பண்ணி பாக்குறீங்க. நீங்க சொன்ன கதை வேணா நிஜமா இருக்கலாம், ஆனா அதுல வர சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நான் இல்ல. உங்க கதையில நடந்த எந்த கொலைக்கும் காரணம் நான் இல்ல. எந்த ரவுடியையும் நான் தப்பிக்க விடல. சில திருட்ட மறைக்க கமிஷனும் வாங்கல. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருந்தா நீங்க இப்படியா வந்து கதை சொல்லிட்டு இருப்பீங்க? இந்நேரம் அடிச்சு இழுத்துட்டுல போயிருப்பீங்க. நான் உங்களுக்கு இப்ப சவால் விடுறேன். இதுக்கெல்லாம் சாட்சியோ ஆதாரமோ இருந்தா தாராளமா வாங்க, என்ன கைது பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு அப்ரூவ் ஆயிடுன்னு இந்த ரீல் சுத்துற கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சோ இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புறீங்களா? நீ ஒரு அற்ப பிறவின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். துளி கூட மனசாட்சியே இல்லாதவன்னு தெரிஞ்சும் மனசாட்சியை எதிர்பார்த்து வந்தது என்னோட முட்டாள்தனம் தான். சாட்சியோடையும் ஆதாரத்தோடையும் வந்து உன்னை கைது பண்ணுவேன் சரவண பெருமாள். அதுக்கு முன்னாடி நாய் கடிச்சோ, யானை மிதிச்சோ, இல்ல மலைப்பாம்பு முழுங்கியோ உனக்கு சாவு வரலாம். அப்ப கூட அந்த கொடூரமான சாவுல இருந்து உன்னை காப்பாத்தணும் தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஆதாரத்தோட வந்து உன்னை கைது பண்ணி உள்ள தள்ளணும். சீக்கிரமாவே வருவேன், தயாராயிரு. வரட்டுமா? டீ சில திருட்டு கேஸ்லயும் அதுக்கு பின்னாடி நடந்த கொலையிலையும் என்ன அப்ரூவரா மாத்திடலான்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தா. எனக்கு நல்லது பண்ற மாதிரி பேசினா, மிரட்டியும் பார்த்தா. இதெல்லாம் ஒரு அக்யூஸ்ட் கிட்ட போலீஸ்காரன் யூஸ் பண்ற டெக்னிக். அத போய் ஒரு போலீஸ்காரங்கிட்டே யூஸ் பண்ணா எடுபடுமா? இவள மாதிரி நான் எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பேன். என்கிட்டயேவா ஒரு வார்த்தை வாங்க முடியல. ஆனா அந்த நந்தினி பயங்கர அப்செட்ல தான் திரும்பி போனா. அவ மனசு பூராவும் என் மேல வஞ்சத்தோட தான் போனா. அதோட நான் எதுலயாவது சிக்குவேன்னு காத்துக்கிட்டு இருப்பா. ஆனா ஐயோ, துர்காவை பத்தி அவ கொடுத்த பில்டப் இருக்க, அததான் இன்னும் என்னால சகிச்சுக்கவே முடியல. கிராமத்துல இருந்து உங்க ஜமீனுக்கு புள்ள பூச்சி மாதிரி வந்தவ. ஐயா, ஜமீன் விட்டு மருமக ஒருமையில பேசுறேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ என் உசிரெடுக்க வந்தவ, அவளுக்கு என்னடா மரியாதை? அது சரி. ஆனா அவளை பத்தி அந்த நந்தினி ஆகா ஓகன்னு பேசினதும் என்ன மிரட்டினதும் நிஜமாவே என்னால சகிச்சிக்கவே முடியல. துர்காவை பத்தி கம்பி கட்டுற கதையா சொல்லிட்டு இருந்தா. சரி, அவளை விடுங்க. துர்கா ரொம்ப ஆடுறாளாமே. நீங்க என்ன எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சா அது அப்பவே வெட்டிடணும் ஐயா. பார்த்தல, என்ன பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. உன் பெருமை தான் எனக்கே தெரியுமே. அடுத்தவங்க பேசுறது கிட்ட நீ வேணா சந்தோஷப்பட்டுக்க. என்ன கூப்பிட்டு எதுக்கு போட்டு காட்டணும்?
எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு வீணா. சும்மா புலம்பாம வீடியோ பாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நல்லா கேளு. ஏய், உன்கிட்ட நான் எப்ப புலம்புனேன்? உன் மனசுக்குள்ள மனசுக்குள்ள. ஐயா, வீட்ல இருந்தனா பேசிருங்களேன். ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி புரிய வைக்க முடியுமாடா? போன் எடுக்கலதா ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அத விட்டுட்டு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தானே. ஐயா, துர்காவை பத்தி நந்தினி சொன்னதுன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க. துர்காவை பத்தி நந்தினி சொன்னதெல்லாம் உண்மை இல்ல. போரு. நந்தினி சொன்னதை விட 10 மடங்கு இல்ல, 100 மடங்கு துர்கா வேற மாதிரி இருக்கான்னு சொல்ல வந்த. எப்படி? என்னையா சொல்றீங்க? ஆமா சரவண பெருமாள், நாம நினைச்சே பார்க்க முடியாதபடி அவ ஆதி புத்திசாலியா இருக்கா. அவளால எதிராளியோட மனச கூட படிக்க முடியுது. அவளுக்கு தெரியாம என்னால எந்த ஒரு திட்டத்தையும் போட முடியல. மந்திரமும் மாந்திரிகமும் கூட அவ கத்து வச்சிருக்காளோன்னு தோணுது. இன்னும் சொல்ல போனா அவ மனுஷியா பேயா இல்ல அதுக்கு மேலையான்னு என்னால சொல்ல தெரியல. பாத்தியா, நான் பேய் பிசாசாம். எனக்கு மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் தெரியுமா? காமெடியா இல்ல? இங்க அவ செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான். உனக்கு காமெடியா இருக்கா? நீ பேயா பிசாசான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்படியா? சரி சரி, அத பத்தி அப்புறம் பேசலாம். இப்போ இவங்க பேசுறத கேப்போம். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. துர்காவை பத்தி நானும் கூட கொஞ்சம் அதிகப்படியா சொல்ற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா அதுதான் உண்மை. ஐயா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டு துர்காவை கொன்னுட்டீங்கன்னு சொன்னீங்க. அத ஒழுங்கா செய்யாததுனால அவ பொழைச்சு வந்து இப்போ உங்களை பழித்திக்கிறா. அவளை கழுத்தா பட்டிலே 4 போடு போட்டு அடக்கி வைக்காம அவளை போய் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, துர்காவை நினைச்சு நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க போல. ஐயோ, இங்க கனகா பாத்துட்டு இருக்கிறது தெரியாம போலீஸ்காரன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ இவன் ஜோலி முடிய போதுன்னு நினைக்கிறேன். என் கழுத்தாம்பட்டையிலே போடுவானாமே பரதேசி. அடுத்த ஆர்டர்ல அவன் தான் நினைக்கிறேன். சரவண பெருமாள், துர்காவை பத்தி முழுசா தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசாத. தினம் தினம் அவளால நாங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் நிம்மதியா தூங்கி 1 மாசத்துக்கு மேல இருக்கும். சரிங்க ஐயா, நீங்க ஏதோ சொல்றீங்க, கேக்குறேன். மந்திரம் மாயாஜாலம்னு சொல்றீங்களே, அப்படின்னா உங்க கூட மாந்திரிகர் காலன் ஒருத்தர் இருப்பாரு, அவரை வச்சு அவளை அழிக்க வேண்டியது தானே? அவளை அழிக்க காலன் சாமி அவருக்கு தெரிஞ்ச அத்தனை மாந்திரிக சக்திகளையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டாரு. ஆனா ஒன்னும் வேலைக்காகல. ஏன்? அவரால துர்கா யாருன்னே கணிக்க முடியல. ஐயா, நந்தினி சொன்னதை விட துர்காவை பத்தி நீங்க சொல்ற கதை ஓவர் பில்டப்பா இருக்கே. உங்க ரத்தம் சுண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழைய ஜமீன் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. ஏன்னா நைட்டோட நைட்டா உங்க கோவில்ல இருந்த அம்மன் சிலையவே இடம் மாத்தி வச்சவர் நீங்க.
அதையும் தில்லா 50 கோடிக்கு வித்தவர் நீங்க. அந்த ஜமீன் இப்ப எங்க போனாரு? கேட்டியா காலவாணி பயலுகள? ஊரை காக்குற தெய்வத்தோட சிலைய திருடி வித்திருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் சும்மா விடலாமா? நீயே சொல்லு. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும் தானே? அப்புறம் எதுக்கு அவங்கள பேச விட்டு வீடியோ மூலமா பாத்துட்டு இருக்க? பாத்துட்டு இருக்கேனா? நீ வேற வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன முழிக்கிற? 2 பேரையுமே கட்டி வச்சு உதைச்சா கூட இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுப்பானுங்களா? ஆனா இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகுறதே தெரியாம எப்படி உண்மையெல்லாம் உளறி கொட்டுறானுங்க. ஐயோ, இதெல்லாம் ஒரு ஆதாரம். அதோட சாட்சிக்கு நீயும் பாத்துக்கிட்டு இருக்க. என்னது? நான் சாட்சியா? ஆமா, நீதான் ஐ விட்னஸ். சரி சரி, அடுத்த வாக்குமூலம் என்னன்னு கேப்போம். இவ ஒருத்தி. ஐயா, போனை கீழே போட்டு உடைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை நானே கூப்பிடுறேன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஐயா? அப்படி எல்லாம் ஒரு வார்த்தையில முடிக்கிறவங்க கிடையாது. நாம இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் அத புரிஞ்சுக்காம அவளை விட்டு தள்ளு. என்ன பார்த்து என்ன கேட்ட? என்ன கேட்ட? ரத்தம் சுண்டிருச்சா கேட்ட? இல்ல சரவண பெருமாள், இன்னும் இன்னும் என் ரத்தம் குதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. துர்காவை பழி தீக்கணுங்கிற வெறியில தான் இருக்க. ஆனா அவளுக்கு எதிரா நான் செய்யற எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. அவளை எங்களால நெருங்க கூட முடியல. நெருப்பா நெருப்பா குழுந்து விட்டு எரியறா. அடுத்து என்ன செய்யறதுன்னு வழி தெரியாமதான் பித்து பிடிச்சு போயிருக்க. கேட்டியா? பித்து பிடிச்சிருக்கான். துர்காவுக்கு இவங்க செஞ்ச பாவத்துக்கு இவங்களுக்கு நான் பண்றதெல்லாம் பத்தவே பத்தாது. அத்தனை பேரு கண்ணுல இருந்து ரத்தம் வர வைக்கணும். ஏய், ஆவுடைய கூட்டணியில நீ ஒருத்தி தானே? உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஐயோ கனகா, நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்க போனேன். அவங்களோட என்ன சேர்க்காத. அவ்வளோ நல்லவளாடி நீ. எனக்கு ஒரு எடுபடி தேவை. அதனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்லனா உன்னையும் கதறடிச்சிருப்பேன். சரவண பெருமாள் முக்கியமா ஏதோ சொல்ல போறான். என்னன்னு கேப்போம். ஐயா, இப்ப கூட நீங்க பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்களும் நந்தினியும் இவ்வளோ பில்டப் கொடுத்தோம் எனக்கு அவளை ஒரு ஆளா மதிக்கணும்னு கூட தோணல. அவ கதையை முடிச்சுடுன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அவளை முடிக்க எனக்கு ஒரு நாள் போதும். உன்னால முடியுமா? ஏன் முடியாது? அப்படி நீ முடிச்சிட்டன்னா நெட் கேஷா உனக்கு 5 கோடி ரூபாய் தரேன். ஏன் அதை விட டபுளா தரேன். சிங்கிள் பேமெண்ட். உன்னால அவளுக்கு சமாதி கட்ட முடியுமா? 10 கோடியா? ஐயா, காமெடி பண்றீங்களா இல்ல போதையில வளர்றீங்களா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. ஏன்னா அவளால என் குடும்பம் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் சொல்றத நீ காமெடி ஆக்கிடாத. சரிங்க ஐயா, நானும் சீரியஸாவே எடுத்துக்கிறேன். நீங்க வாக்கு மாற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கொலைக்கு 10 கோடிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க யோசிச்சுதான் சொல்றீங்களா? சரவண பெருமாள்,
இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லு. அதுபடி சொல்றேன். டேய், நான் சொன்னதுதான். 10 கோடி 10 கோடி. அவ கதைய முடிப்பியானே? சரிங்க ஐயா, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். சிலக்கடத்துல உதவி பண்ணப்ப 5 கோடி சொலையா கொடுத்தீங்க. அந்த பணத்துல தான் கொடைக்கானல்ல எஸ்டேட் வாங்கினேன். 10 கோடி 10 கோடி. என் லைஃப் முழுக்க லஞ்சம் வாங்கினாலும் அவ்வளோ பணத்தை என்னால சேர்க்கவே முடியாது. ஒரு கொலைக்கு ஒரே பேமெண்டா தரேன்னு சொல்றீங்க? இந்த டீல நானும் ஏத்துக்கிறேன். சரவண பெருமாள், துர்காங்கிற ஒருத்தி இருந்தாங்கிற தடயமே தெரியக்கூடாது. உன்னால முடியும் தானே? ஏன் முடியாது? முடியும். முடிச்சு காட்டுறேன். ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு கொடுங்க. என்ன செய்யணும் சொல்லு. கேட்டியா? என் தலைக்கு 10 கோடியாம். இந்த கனகாவுக்கு அவ்வளோ மோசு. ஆமா ஆமா, கடப்பால சில்லறைக்கு ரவுடி தொழில் பண்ண உனக்கு இந்த வேலை கொஞ்சம் அதிகம்தான். ஆமா, நீதான் போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு போக மாட்டியே. பனிஷ்மெண்ட் எல்லாம் நீயே கொடுப்ப, அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டு? நான் தான் ஒரு டைம் பாஸுக்குன்னு சொன்னேனே. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோ. அது என்னன்னு என் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குற. ஆனா வீணா என் கூட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு நீ யோசிச்சு கண்டுபிடிச்சுக்கோ. நல்லாதான் கண்டுபிடிச்ச போ. ஆனா என்ன, அவன் உன்னை தடையெல்லாம அழிக்க போறேன்னு சொன்னா, ஆனா நீ அவனை தடையெல்லாம அழிக்க போறேன்னு மட்டும் புரியுது. கரெக்ட். போலீஸ்கார முகத்தை பாத்தியா? ஒரு சாவோட கலை தெரியுதுல? அவன் தலையில சாவு சக்கரம் ஏறி நிக்குது. நாம என்ன பண்ண முடியும்? இனிமே பாரு, கேம் அடுத்த லெவலுக்கு போக போகுது. பார்த்தா சும்மா விறு விறுன்னு இருக்கும். ஐயோ கனகா, என்ன ஆளை விடு, நான் போறேன். போ போ போ. அத்தை பாவம், மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நொந்து போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வந்துருவாருன்னு நம்ம ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். போனே எடுக்க மாட்டேங்கிறாரே. அம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. அவர் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி, அண்ணன் ஏதோ நெருக்கடியில இருந்திருப்பாங்க, அதனால தான் போன் எடுக்காம இருந்திருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க, அண்ணன் இப்ப வந்துருவாரு. சரவண பெருமாள்,